மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி ஊட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் தொடங்கி வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். अभिनंदन है। मैं निवेदन करूंगा ऑल इंडिया चेस फेडरेशन के प्रेसिडेंट डॉक्टर संजय कपूर और सेक्रेटरी श्री भरत सिंह चौहान से कि वे माननीय प्रधानमंत्री महोदय का स्वागत करें शॉल और मेमेंटो भेंट करके। गौरव का क्षण है हम सबके लिए। स्वागत माननीय प्रधानमंत्री महोदय का। मैं डॉक्टर संजय कपूर और श्री भरत सिंह चौहान जी से पुनः निवेदन करूंगा कि फिडे के प्रेसिडेंट मिस्टर आर्काडी दोरखोविच को भी शॉल और मेमेंटो भेंट करके आप सबकी करतल ध्वनि के साथ उनका भी स्वागत करें। மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தவாறு தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தற்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜோதி ஓட்டம் என்பது முதல் முறையாக தற்பொழுது நடைபெற இருக்கிறது. அதாவது ஃபிடே தலைவர் ஆர்கடி துவார்கோவிச் ஜோதியை பிரதமர் நரேந்திர மோடியுடன் வழங்க அவர் அதனை கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்திடம் வழங்க இருக்கிறார். அதன் பிறகு இந்த ஜோதி 40 நாட்களுக்குள் 75 நகரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நிகழ்ச்சியில் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு செல்லும் பொழுது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் இந்த ஜோதியை பெற இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி 1927ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. वशिष्ठं सूर्य सदा सदा स्वतन्त्रं भारत प्राचीनव नित्यं ज्योतिर्मयम् दुरितर भग्न वशिष्ठं सूर्य सदा सदा स्वतन्त्रं भारत प्राचीनव नित्यं ज्योतिर्मयम् पधारो देश हमारे रण मिल खेला खेल प्यारे आओ पावना हमारे द्वार सरिया बरमुआ अवनी पधारो मारे देश Super
स्वागतम आप सभी का, सुस्वागतम आप सभी के लिए, दुनिया भर के लोगों के लिए। देवियों सज्जनों, ये एक भारत है, ये श्रेष्ठ भारत है। पूरब से लेकर पश्चिम तक, उत्तर से लेकर दक्षिण तक मां भारती का ये स्वरूप, ये रंग हम सबको गौरव से भर देता है, हम सबको आनंदित करता है और उल्लास उमंग में, रंग में सराबोर कर देता है। देवियों सज्जनों, माननीय प्रधानमंत्री महोदय के नेतृत्व में और उनकी प्रेरणा से விக்னேஷ் முத்து, நீங்க சொன்னீங்க இந்தியாவுல முதல் முறையா இந்த போட்டி நடத்தப்படுது அப்படின்னு. எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது, விவரங்களை சொல்லுங்க. இது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி முதல் முறையாக இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடைபெற இருக்குது. அதாவது இந்தியாவில் நடைபெற இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்ப்பதாகவும், ஆசியாவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போது முதல் முறையாக நடத்தப்படுவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட 189 நாடுகள் பங்கேற்ப இருப்பதன் மூலம் இந்த போட்டியே செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் அதிக வீரர்கள் பங்கேற்கும் ஒரு முதல் போட்டியாக பார்க்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கண்கவர் நடன நிகழ்ச்சிகளுடன் டெல்லி இந்திரா காந்தி உள் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஏராளமான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள், தமிழக அமைச்சர் மையநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அங்க கண்கவர் நிகழ்ச்சிகள் நடந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்க நிகழ்ச்சியில இருந்தவங்க பல்வேறு நாட்டினோட கொடிகளை சுமந்து இந்த கலை நிகழ்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அது குறித்து சொல்லுங்க. பிரியதர்ஷினி, இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அந்த ஜோதி தொடர் ஓட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில், அதற்கு முன்னதாகத்தான் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்காகத்தான் இந்த கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் பங்கேற்று இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் பங்கேற்க இருக்கக்கூடிய 189 நாடுகளின் அந்த கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு நடன நிகழ்ச்சியை நடத்தினர். இதை பார்வையாளர்கள், அரங்கில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் உற்சாகமாக கண்டு ரசித்திருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக முதல் முறையாக இந்த போட்டி நடைபெற இருப்பதால் இத்தகைய பிரம்மாண்டமான மற்றும் கண்கவர் நடன ஏற்பாடு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.